السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العليم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்கள் வழிவந்த சத்திய தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, 3 நற்பண்புகள் எவரிடம் இருக்கிறதோ அவரை அல்லாஹு தஆலா தன் அருள் என்னும் நிலையிலே இடம்பெறச் செய்வான். இன்னும் அவரை சுவர்க்கத்திலே நுழைய செய்வான். அது என்ன அந்த 3 நற்பண்புகள்? ஹதீஸிலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்: சலாசுன் மன்குன்ன ஃபீஹி நஷரல்லாஹு அலைஹி கனஃபஹு வ அத்கலஹுல் ஜன்னah. ரிஃப்குன் பில் லைஃபி வ ஷஃபகுல் வாலிதைனி வ இஹ்சானுல் மம்லூகி என்று சொன்னார்கள். 3 விதமான நற்பண்புகள் எவரிடம் இருக்கிறதோ அவரை அல்லாஹ் தஆலா தன் அருள் என்னும் நிலையிலே இடம்பெறச் செய்து அவரை சொர்க்கத்தில் நுழைக்கிறார். அதுல ஒன்று பலவீனமானவர்களுடன் சேர்ந்திருத்தல், அதாவது பலகீனர்களுடன் இரக்கம் கொள்ளுதல். அடுத்ததாக ஷஃபகுல் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல், பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்டுதல். 3ஆவதாக அடிமைகளிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுதல். நம்ம இடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், அவர்களிடத்தில் என்ன செய்யணும்? நல்ல முறையில் நடந்து கொள்வது. இந்த 3 விதமான நற்பண்புகள் எவரிடம் இருக்கிறதோ அவரை அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய அருள் ரஹ்மத் என்னும் அருளில் இடம்பெறச் செய்வதுடன் சொர்க்கத்தில் நுழைக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக, அந்த நற்பண்புகளோடு வாழக்கூடியவர்களாக अल्लाह நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. भाइयों, बुजुर्गों, दोस्तों, हुज़ूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने हदीस में इरशाद फरमाया है, 3 सिफत जिसके पास रहते हैं उनको अल्लाह ताला अपनी रहमत को उनको क्या करते? दाखिल करते और जन्नत में भी दाखिल करेगा. उन 3 सिफत क्या है? पहला, नंबर एक और शफ़क़ुल वालिदैनी, रिफ़्क़ुन बिल लाइफ़ी. पहला, ज़ाइफ लोगों से हमें क्या करना? अच्छा सुलूहत करना. ज़ाइफ लोगों के पास क्या करना? अच्छा सुलूहत. नंबर 2, और शफ़क़ुल वालिदैनी, और माँ बाप के साथ क्या करना? अच्छा सुलूहत करना. नंबर 3, इहसानुल ममलूकी, हमारे साथ काम करने वालों को, हमारा साथ कौन हमारा कंपनी में, हमारा ऑफिस में, हमारा दुकान में कौन काम करते हैं, वो लोगों के पास अच्छा सुलूहत करना, एहसान करना. ये 3 सिफत किसके पास रहते हैं? उनको अल्लाह ताला अपने रहमत को अंदर दाखिल करते और जन्नत को भी उनको क्या करते? दाखिल करेगा. अल्लाह हम सबको भी तौफीक देना है. और हुज़ूर सल्लल्लाहु अलैहि वसल्लम हदीस में हमको क्या रास्ता बताया है, वो रास्ते में चलने को भी तौफीक देना है. अल्लाह का कुर्बत भी मिलना
اور حضور صلی اللہ علیہ وسلم کا شفاعت بھی ہم سب کو بھی کیا کرنا، اللہ توفیق دینا۔ خدا حافظ، وآخر دعوانا الحمدللہ رب العالمین۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔